வணக்கம். மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழரின் தலைமை விவசாய சங்கம் மாநில தலைவர் அருணாஜி ஆகிய நான் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். தனியார் வங்கிகள், தனியார் குழு நடத்தும் நிர்வாகம் மிக தரைக்குறைவாக விவசாயிகளிடமும் குடும்ப பெண்களிடமும் தரைக்குறைவாக பேசுவது தொடர்பாக ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உரையாற்றுகிறேன். விவசாயிகள் வாங்குகின்ற பொருட்கள் டிராக்டர் மற்றும் பணம் தனியார் வங்கிகள் கொடுத்து வருகிறார்கள். ரொம்ப சந்தோஷம். அதன்போது இந்த தனியார் வங்கிகள் விவசாயிகளிடம் நெருக்கடியை ஏற்படுத்துகிறார்கள். இயற்கை இடர்பாடுகள், செயற்கை இடர்பாடுகள் மத்தியில் விவசாயிகள் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்களால் அந்த தவணைத்தொகையை அந்தந்த மாதந்தோறும் கட்ட முடியவில்லை. இந்த மாதம் கட்ட வேண்டிய தொகையை அடுத்த மாதம் கட்டிவிடுகிறார்கள். ஆனால் இந்த தனியார் நிர்வாகம் அந்த தனியார் நிர்வாகத்துடைய குண்டர்களை வைத்து விவசாயிகளின் தொலைபேசியின் மூலமாகவும் நேரில் சென்றும் அவதூறாக பேசுவதும் மிரட்டும் தோரணத்தில் மிரட்டுவதும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் இல்லாமல் ஒரு விவசாயி 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் பெற்றிருந்தால் 9 லட்சத்தை அவன் கடன் அடைத்திருந்தால் 1 லட்சத்திற்கு பதிலாக கட்ட முடியாத சூழ்நிலை ஆகிறது. அந்த 1 லட்சத்திற்கு இந்த தனியார் நிர்வாகம் அவகாசம் கொடுக்கவில்லை. குண்டர்களை வைத்து விவசாயி உழவுகின்ற டிராக்டரை ரெக்கவரி எடுத்து செல்கிறார்கள். அப்பொழுது விவசாயி மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இதை முழுவதுமாக கட்டுப்படுத்த வேண்டும். 9 லட்சம் கொடுத்த விவசாயிக்கு கடைசியாக 1 லட்சம் கொடுக்க முடியாதா? ஏன் இதை தனியார் வங்கி அந்த விவசாயியிடமிருந்து இந்த டிராக்டரை எடுத்து செல்கிறார்கள்? இதை முழுமையாக தமிழரின் தலைமை விவசாய சங்கம் நான் கண்டிக்கிறேன். நிறைய விவசாயிகள் இயற்கை இடர்பாடுகளால் இன்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை மாண்புமிகு ஐயா அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் இதை உரையாற்றுகிறேன். விவசாயிகளுக்கு முழு பாதுகாப்பு வேண்டும். அனைத்து இடத்திலும் தனியார் வங்கிகள் குண்டர்களால் தாக்கப்படுகிறார்கள் விவசாயிகள். இதை அனைவரும் செய்தியில் நீங்கள் அறியலாம், தொலைக்காட்சியிலும் அறியலாம், செய்தித்தாளிலும் அறியலாம். முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். தனியார் வங்கிகள் RBI விதிகளை மீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய இடங்களில். அது மட்டுமில்லாமல் குழு என்ற பெயரில் குடும்ப பெண்களுக்கு கிராமந்தோறும் குழு என்ற பெயரில் பணம் கொடுக்கிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன். அதையும் மீறி அந்த குழு வாரந்தோறும் குழு கட்ட வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அப்பொழுது அந்த பெண்கள் குழு கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது இந்த குழு நடத்தக்கூடிய நிர்வாகிகள் குண்டர்களை வைத்து நேரடியாக வீட்டுக்கு சென்று அவதூறாக பேசுகிறார்கள். அந்த குடும்ப பெண்களுடைய கணவர்கள் வீட்டில் இல்லாத நேரங்களில் வீட்டில் போய் அவதூறாக பேசுவது, தொலைபேசியில் மிரட்டுவது, இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை முழுமையாக நீங்கள் கண்டறிய வேண்டும். அனைத்து குடும்ப பெண்களுக்கும் ஐயா அவர்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இன்று நான் விவசாய சங்க சார்பாக ஐயா அவர்களை பணிந்து நான் கேட்கிறேன். நிறைய இடங்களில் பெண்களை அவதூறாக பேசுவதும் அவர்களுக்கு
வாய்க்கு வந்தபடி பேசுவதும் இது போன்ற நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஐயா அவர்கள் கவனத்தில் கொண்டு அறிவியல் விதிகளை மீறாமல் அனைத்து மக்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், விவசாயிகளுக்கும், குடும்ப பெண்களுக்கும் முழுமையான பாதுகாப்பு வழங்குமாறு தமிழரின் தலைமை விவசாய சங்கம் சார்பாக ஐயா அவர்களை வணங்கி கோரிக்கையாக இடுகிறேன். நன்றி, வணக்கம். அருணாஜீஸ், மாநில தலைவர், தஞ்சை மாவட்டம். வணக்கம் ஐயா.